அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே நான் என்னுடைய தனிமை தியானத்தில ஒரு பகுதியை நான் வாசிச்சேன். அது ஏற்கனவே பார்த்த பகுதி தான். இருந்தாலும் இந்த நாளிலே அது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா பட்டதுனால, அத நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். அது எங்க அப்டின்னா, வேதத்தில 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும். அதில வரக்கூடிய வசனங்கள்ல ஒரு வார்த்தை, "நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன்" அப்டின்னு சொல்லி பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது நான் நிச்சயமில்லாதவனாக ஓட மாட்டேன். என் வாழ்க்கையில நான் எதை செய்தாலும் அதற்கு ஒரு டெஃபினட் பர்ப்பஸ் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தை. ஸோ அத சொல்றாரு. அது எதுக்காக எப்படி சொல்றாருன்னா, ஓட்டப்பந்தயத்தில எல்லாரும் ஓடுவார்கள். ஆனாலும் பந்தயத்தை ஒருவன் மாத்திரம் பெறுகிறான். அல்லது பிரைஸ் ஒருத்தனுக்கு தான் கிடைக்குது. அதனால உன்னுடைய ஓட்டம் பந்தயத்தில ஓடுகிற எல்லாருடைய ஓட்டம் போல இருக்கக்கூடாது. யார் அந்த பரிசை பெறுவார்களோ, அவர்கள் ஓடக்கூடிய ஓட்டத்தைப் போல உன்னுடைய ஓட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னத நான் எடுத்துக்கொள்கிறேன். அத உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசை. ஸோ இப்போ எல்லாருமே ஓட்டம் என்பது வாழ்க்கை. ஸோ வாழ்க்கையில எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்விலே சாதிக்கிறார்கள். ஒரு சிலர் வெற்றி அடைகிறார்கள். ஒரு சிலர் விடுதலை ஆகிறார்கள். இப்படி ஒரு சிலருடைய வாழ்க்கை பேசப்படுகிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கை எழுதப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, ஒரு நிச்சயத்தோட தான் வாழ வேண்டும். நிச்சயம் இல்லாதவர்களா வாழக்கூடாது. அத தான் அவர் பின்னாடி சொல்றாரு. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால என்னுடைய ஓட்டம் நிச்சயத்தோட நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வேதத்தில நெறைய பேர் தங்களுடைய வாழ்வில ஒரு நிச்சயத்தோட ஓடி இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். ஈவன் இயேசு கிறிஸ்து கூட அந்த நிச்சயம் அவருக்கு வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனத்தில ரொம்ப அழகா சொல்லுகிறார். அம் என்னுடைய வாழ்க்கைய நானு என்னுடைய ஜீவன நான் கொடுக்கிறேன். காரணம் இந்த ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு சக்தி இருக்குது. ஸோ பிக்காஸ் ஐ வில் டேக் இட் பேக் தேர்ஃபோர் ஐ லே டவுன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நிச்சயம் இருக்கும்போது தான் எந்த ஒரு ஓட்டத்தை நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆணித்தரமாக முடியும். ஸோ இழப்பதற்கு எந்த மனிதன் தயாராகிறானோ, அவன் வாழ்வதற்கு தயாராகிறான் என்பதுதான் உண்மையான செய்தி. ஜிம் எலியட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மிஷனரிய பற்றி சொல்லுவாங்க. அந்த ஜிம் எலியட் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தைன்னா, தான் இழக்கக்கூடாத ஒன்றுக்காக தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒன்றை இழப்பவன் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதாவது தான் இழக்கக்கூடாது. எது? மறுமை. ஸோ அந்த இழக்கக்கூடாத ஒரு வாழ்க்கைக்காக இப்போ தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு காரியத்தை விடுறது ஒரு பெரிய காரியம் கிடையாது. அப்படின்னா, தான் இழந்து மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதன் மூலமாக ஒரு நித்திய வாழ்வு நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லி. ஸோ நெறைய ஹிஸ்டரி நான் படிக்கும்போது நெறைய பேருடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கிறது. ஒரு மி ஒரு ஒரு மனிதன் இந்த மனிதர்களை தின்னக்கூடிய மக்கள் மத்தியில போயிட்டு மினிஸ்ட்ரி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒரு த தன்னுடைய வாழ்க்கைய மிஷனரியாக ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்தவ இதில இது ரொம்ப சகஜமானது. மிஷனரியாக ஒப்புக் கொடுக்கிறார். அப்போ சுத்தி இருக்கிறவங்க, சொந்தம் பந்தம் எல்லாரும் அவர என்ன சொல்றாங்கன்னா, "எப்பா நீ அங்க போற இடம் சாதாரண இடம் கிடையாது. அங்க போனா உன்னைய அவங்க சாப்பிட்டுருவாங்க. அதாவது மனிதர்களை தின்னக்கூடிய நரமாமிச பட்சிகள் போல இருக்காங்க. அவங்க உன்னைய சாப்பிட்டுருவாங்க" அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் சொன்னாராம், "நான் ஒருவேளை இங்கே நார்மலா செத்தேனே ஆனால் புழுக்கள் என்னை தின்னப்போது. அங்க போனா மனுஷன் தின்னப் போறான். எ எ 2ம் ஒண்ணு தானே எனக்கு. ஸோ இங்கே நான் செத்தாலும் யாராவது ஒருத்தர் சாப்பிட போறாங்க. அங்க போய் செத்தாலும் ஏதாவது ஒருத்தர் சாப்பிட போறாங்க. அதனால நான் போய் அங்கேயே அது அந்த மாரி நான் போய் இறக்கிறது ரொம்ப மேன்மையானது" அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நிச்சயமுள்ளவர்கள் தான் எப்பேற்பட்ட இழப்புகளையும், எப்பேற்பட்ட துன்பங்களையும், துயரங்களையும், சவால்களையும் சந்தித்து அவர்கள் வாழ்க்கையை வரலாறாக மாற்றுகிறார்கள். இன்னொரு ம அ ஒரு ஒருத்தர் அந்த மாரி தான் கடவுளுக்கு ஏற்றுக்கொண்டு, நானும் மக்கள் மத்தியில போயிட்டு மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். மக்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்போ அதே போல தான் இவர்கிட்டயும் சொல்றாங்க, "எப்பா நீ போனீன்னா திரும்பியே வரமாட்ட" அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மாரியான இடங்களுக்கெல்லாம் போனா யாரும் திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்ட்ட சொல்றாங்க. அப்போ அவரு சொல்றாராம், "நான் ஏற்கனவே செத்து போயிட்டேன். இனி நான் திரும்பி வந்தானே திரும்பி வராட்டா என்ன" அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவர்கள் தங்களுடைய வாழ்வில எவ்வளவு நிச்சயத்தோடு இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்களுடைய வாயிலிருந்து வருகிறது. அதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு ஒரு சமுதாயத்தை நான் மாற்றணும்.
அங்க போனா எனக்கு நிச்சயமாக அழிவு இருக்குது. அங்க போனா நிச்சயமாக எனக்கு துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்கு, சவால் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சும் நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானிக்கிறான் என்றால், அந்த இழப்பை வந்து அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஸோ எந்த மனிதன் தான் இழப்பதற்கு தயாராகிறானோ, அவன் வந்து வாழ ஆரம்பிக்கிறான். வாழ ஆரம்பிக்கிறவனுக்கு நிச்சயமாக அந்த நிச்சயம் உண்டு. அந்த நிச்சயத்தோடு அவனால ஓட முடியும். ஸோ வேதத்தில மட்டுமல்ல, ஈவன் சரித்திரத்திலே நெறைய பேர் அந்த மாரி தங்களுடைய வாழ்க்கையில இதற்காக தான் நம்ம வந்தோம். இந்த காரியத்த நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்தவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. காந்தியடிகள எடுத்து பார்த்தீங்கன்னா, என்றைக்கு அ தேசம் வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட அடிமைகளா இருக்குதோ, அப்போ அவரு இந்த தேசத்துக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை அவருக்கு இருந்துச்சு. ஸோ அதற்காகவே அவர் வாழ்ந்தார். அண்ட் வில்லியம் கேரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லி அப்போ ஒரு பெரிய கொடுமையான ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதை முற்றிலுமாக எதிர்த்து களமாடினார். அது மட்டுமல்ல, அதற்கு வெற்றியும் கண்டார். ஸோ சட்டப்படி வந்து உடன்கட்டை ஏறுதல் சட்டப்படி குற்றம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் முயற்சித்தார். அந்த ஒரு காரியத்துக்காக அவர் வாழ்ந்தார். எமி கார்மேலுக்கு அம்மையார் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க உண்டு. அவங்க தேவதாசி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உண்டு. அந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு அரும்பாடுபட்டார்கள். அண்ட் ஐடாஸ் கடர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இவர்கள் நோயாளிகள் யாரும் வந்து மரித்திடக்கூடாது, நோயினால் அவர்கள் மரித்திடக்கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய அ பணியை மேற்கொண்டார். இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கையும் பேசுகிறது. அண்ட் வேலூர்ல இருக்கக்கூடிய சிஎம்சி வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை முற்றிலுமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அண்ட் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருவர். அவர் எப்படி வந்து ஆடு மாடுகளை சந்தையில எடுத்து விற்கிறார்களோ, அதுபோல மனிதர்களை விற்கக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு. அதை முற்றிலுமாக சட்ட ரீதியாக எதிர்கொண்டார். அதில ஒரு பெரிய வெற்றியும் கண்டார். அது மாத்திரமல்ல, ரிங்கிள் தொபே என்று சொல்லி இங்க கன்னியாகுமரி, நாகர்கோவில் பக்கத்தில ஒரு மிஷனரி வந்தார். அவர் தன்னுடைய வாழ்நாளில இவர்களெல்லாம் மிஷனரிகளாக வந்தாலும், ஆனால் அவர்களுடைய எண்ணங்களிலே வந்து இங்க உள்ள சமுதாய சீர்திருத்தத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஸோ இந்த வில்லியம் ரிங்கிள் தொபே இவரு தோல் சேலை இயக்கம் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை இங்கு உருவாக்கினார். காரணம் என்னவென்றால், அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மேலாடை அணிவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லாத இருந்த அந்த நாட்களில் இவர் கிறிஸ்தவ பணியை செய்ய வந்திருந்தாலும், இப்படிப்பட்ட சமூக பணியும் அவர் மேற்கொண்டார். ஸோ அந்த காரியத்துக்காக அவர் வாழ்ந்தார். சீகன் பால்க் என்கிற ஒரு மிஷனரி. அவர் தஞ்சாவூர் பக்கம் வந்தாரு. கல்வியை இந்த தமிழ்நாட்டிற்கு கொடுத்தார். இப்படி எக்கச்சக்கமான மக்கள் தாங்கள் எதற்காக வந்தார்களோ அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். ஸோ நிச்சயத்தோடு வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை அது வரலாறாய் மாறுகிறது. நிச்சயம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை வந்து வரலாறாக இல்லை. அது எல்லாரை போல ஜஸ்ட் வாழ்ந்துட்டு போன மாதிரி தான் இருக்கிறது. பவுலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு மத்தியில் அறிவிப்பதற்காக கடவுள் என்னை தெரிந்து கொண்டார்னு சொல்லி சொல்றாரு. பேதுரு வந்து யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த நாட்களிலே நாம் எந்த காரியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், அல்லது எந்த அழைப்பு நம்மகிட்ட இருக்குது, எதற்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கணும். சமீபத்தில் ஒரு நண்பரை நான் பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் பிஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சரிப்பா, நீங்கள் பிஸியாக இருந்து என்னத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றுமே இல்லை. ஏதாவது புக் எழுதுனீங்களா? இல்லை ஏதாவது படிச்சிங்களா? இல்லை. ஸோ யாரையும் சந்திச்சிங்களா? ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்களா? ப்ரோக்ராமுக்கு வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்களா? எதுவுமே இல்லை, ஆனால் பிஸி. ஸோ ஒன்றுமே இல்லாமல் ஒரு காரியத்துக்கு நாம் ஏன் பிஸியாக இருக்க வேண்டும்? ஸோ அதுதான் நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை, இல்லாத ஒரு ஓட்டம். ஸோ அந்த ஓட்டத்திலிருந்து நீங்களும் நானும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நமக்குன்னு ஒரு பர்பஸ், நமக்குன்னு ஒரு லட்சியம், நமக்குன்னு ஒரு கோல் வச்சு நம்ம போகும்போது நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். தேங்க் யூ ஸோ மச்.